தமிழ்ல இருந்துதான் கன்னட மொழி பிறந்ததுன்னு நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்த கருத்துக்கு ஆதரவும் எதிர்ப்பும் ஒரு சேர அதிகரிச்சுட்டு வருது. இதற்கிடையே மன்னிப்பு கேட்காவிட்டால் கர்நாடகால தக் லைஃப் திரைப்படம் வெளியாகாதுன்னு கன்னட திரைப்பட சம்மேளனம் அறிவிச்சிருப்பது கமல் ஃபேன்ஸை அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும். அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என நடிகர் கமல்ஹாசன் அன்போடும் சகோதரத்துவத்தோடும் கன்னட நடிகர் சிவராஜ்குமாரை பார்த்து தெரிவித்த கருத்து தற்போது இரு மாநில அரசியலிலும் புயலாய் வீச தொடங்கியுள்ளது. கர்நாடகாவில் ஆளுங்கட்சியாக உள்ள பாஜகவினரும் பல கன்னட அமைப்புகளும் நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கும் வரை விடமாட்டோம் என தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்நிலையில் சென்ற புதன்கிழமை கேரளாவில் நடந்த தக் லைஃப் ப்ரமோஷன் நிகழ்வில் ஃபுல் ஃபார்மில் கலந்து கொண்ட கமல்ஹாசன் கன்னடம் குறித்த பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன், அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கேட்காது என அவருக்கே உரிய மொழி நடையோடு பதிலுரையை ஆற்று என ஆற்றியிருக்கிறார். Love will never apologize. Thank you. நான் சொன்ன கருத்தை என் பக்கம் இருந்து பார்த்தால் சரியாக இருக்கும், அதுவே உங்கள் பக்கம் இருந்து பார்த்தால் தவறாக தோன்றும் என சஸ்பென்ஸோடு பேசிய கமல்ஹாசன் கன்னடம் குறித்து நான் சொன்னது அன்பினால் மட்டுமே என ஆங்கிலத்தில் தெரிவித்திருந்தார். அதோடு ஏராளமான வரலாற்று ஆசான்கள் தனக்கு மொழிப்பாடம் எடுத்துள்ளனர். தமிழகத்தில் மேனன், ரெட்டி, ஐயங்கார் முதல்வராக இருந்துள்ளனர் என புது சர்ச்சைக்கு டீசரை வெளியிட்டவர் தமிழகத்தைச் சேர்ந்தவரும் முதல்வராக இருந்துள்ளார் என பாயிண்டை பிடித்துள்ளார். கடைசியில் ஒரு வழியாக எந்த அரசியல்வாதியும் மொழி குறித்து பேச தகுதி பெறவில்லை, நான் உட்பட என அவருக்கே உரித்தான ஸ்டைலில் தெள்ளத் தெளிவாக விளக்கமளித்திருக்கிறார் கமல்ஹாசன். Politicians are not qualified to talk about language. They don't have the education enough to talk about it. That includes me. ஆக்டராக மட்டுமில்லாமல் பொலிட்டீஷியனாகவும் கமல் கொடுத்திருந்த ரிப்ளை போராட்ட களத்தில் குதித்திருந்தவர்களை மேலும் உக்கிரமடைய வைத்திருக்கிறது. பல இடங்களில் கமல்ஹாசனின் சுவரொட்டிகளை கிழித்தும் அவருடைய புகைப்படத்தை அவமதிக்கும் விதமான செயல்களிலும் ஈடுபட்டு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். மேலும் நடிகர் கமல் கன்னடர்களின் உணர்வுகளை புண்படுத்தியதாகவும் கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே பதட்டத்தை தூண்ட முயற்சித்ததாகவும் பொது அமைதியை குலைத்ததாகவும் குற்றம் சாட்டி கன்னட அமைப்பைச் சேர்ந்தவர்கள் RT நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் போராட்டங்கள் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் தக் லைஃப் திரைப்படம் திட்டமிட்டபடி ஜூன் 5ஆம் தேதி கன்னட மொழியிலும் வெளியாகுமா என்கிற கேள்வி எழுந்தது. இந்த சூழலில்தான் கர்நாடகா திரைப்பட சம்மேளன தலைவர் நரசிம்மலு தமிழை கன்னட மொழியின் தாய்மொழி என கூறுவதை ஏற்க முடியாது, நடிகர் கமல்ஹாசன் நாளைக்குள் மன்னிப்பு கேட்காவிட்டால் கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படம் வெளியாகாது என எச்சரித்திருக்கிறார். இந்நிலையில் கமலுக்கு கன்னட மொழியின் வரலாறு தெரியாதென கர்நாடகா முதல்வர் சித்தராமையாவும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த சர்ச்சையே தேவையற்றது, தமிழ்தான் அனைத்திற்கும் மூத்த மொழி என தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் கமலுக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கமல்ஹாசனை எதிர்த்து கன்னட அமைப்புகள் போராடும் விதமும் கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அடிபணிய வைக்க நினைப்பதும் கண்டனத்திற்கு உரியதென அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் ஆதரவும் கர்நாடகாவில் எதிர்ப்பும் அதிகரித்து வரும் நிலையில் திட்டமிட்டபடி ஜூன் 5ஆம் தேதி கன்னடத்தில் தக் லைஃப் வெளியாகுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.